ஹாய் ஆல், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடை செய்யறதுக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா கழுவி அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுக்கிட்டேன். சுண்டல் செய்யறதுக்காக நைட்டே மூக்கடலையும் வேர்க்கடலையும் ஊற வச்சுருந்தேன். அதை நான் ப்ரெஷர் குக்கரில் சால்ட்டு தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நான் இப்போ தான் சுண்டலுக்கே வேக வச்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர்ஸ்லாம் சாமியே கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து சுண்டல், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஐட்டம் செய்ய வேண்டியிருந்ததுனால நான் 1 பாட் ரைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கப்பில் பருப்பும் அதுலேயே 1/2 கப் சிறுபருப்பும் கழுவி வேக போட்டுட்டேன். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மாவு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் மாவு வறுத்துட்ருக்கேன். மாவு வறுத்து முடிச்சதும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு வெல்லம் போட்டு வெல்லம் உருகிற வரையிலும் நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். வெல்லம் கொதிச்சதும் அதை இறக்கி நான் தனியாக வச்சு ஆற விட்டுட்டேன். அடுத்தது சாம்பார் சாதத்துக்காக காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் உரிச்சதில் பாதி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். ஏன்னா நான் கத்திரிக்காய் சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பீன்ஸ், கேரட் மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டேன். அது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுட்டு திரும்ப கத்திரிக்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு புளி சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் இதை கொதிக்க விட்டுட்டேன். காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே சுண்டல் இறக்கி வச்சுருந்தேன். அதை தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை சுண்டலில் கொட்டி கிளறி நான் சுண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காய் வேகிறதுக்கு போட்டிருந்தேன். அந்த காய் வெந்துடுச்சு. அதை பருப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்த அரிசியும் நான் குக்கர்லேயே போட்டுட்டேன். இதை நான் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கிளறிட்டு நான் ஸ்டவ்வில் ஒரு கொதி வர்றதுக்காக விட்டுட்டேன். ஏற்கனவே நான் பருப்புலேயும் அதுக்கப்புறம் காயிலையும் உப்பு போட்டிருந்ததுனால தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீன்வைல் கொழுக்கட்டை செய்யறதுக்காக தேங்காய் சில்லு சீவி வச்சுருந்தேன். அதை நெய்யில் போட்டு வறுத்து தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குக்கரில் போட்டு வச்சிருந்த சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டுட்டேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்குனா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம் ரெடி ஆகிற கேப்புக்குள்ளே கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலான்னு சொல்லிட்டு வறுத்த மாவில் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்தோம் இல்லையா நெய்யில் அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வெல்லம் உருக்கி வச்சுருந்தேன். அதை ஸ்ட்ரெயினரில் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேர் தானேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் மாவு போட்டேன். அதனால எனக்கு இவ்வளோ கொழுக்கட்டை தான் வந்துச்சு. பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைலாம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக போட்டுட்டேன். கொழுக்கட்டை வேகிற நேரத்துக்குள்ளே சைட் பை சைடு நான் வடைக்கு மாவாட்டிக்கிட்டேன். வடை மாவில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கொஞ்சோண்டு மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கலந்து நான் வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாமி கும்பிட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வடை போட்டால் வடை வரல, அதனால போண்டா செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் ரெடி. ஒரு செட்டு வடை கடாயில் வெந்துட்டுருக்கு. செஞ்சதெல்லாம் சாமிக்கு எடுத்துன்னு போய் படையல் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் இலையில வச்சுட்டேன். ஆப்பிள், பேரிக்காய், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், வாழைப்பழம்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் செஞ்சிருந்த சுண்டல், போண்டா, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, சாம்பார் சாதம் இது எல்லாமே இலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனை விளக்கேற்ற சொன்னேன். எப்பயுமே நான் செய்கிறது மட்டும்தான் நான். விளக்கேற்றதுலாம் என் பையன்தான் ஏற்றுவான். எங்கள் வீட்டில் விநாயகர் சிலை வாங்கி வைக்கிற பழக்கம் கிடையாது. எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. இன்னொரு விஷயம், விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீடு நாங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தியில் தான் கிரகப்பிரவேசம் பண்ணோம். எங்களோட விநாயகர் சதுர்த்தி போச்சு. எல்லா வேலையும் செஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. விநாயகரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குற வரலும் பாய்.